அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஜோஷ் கிச்சன். நான் உங்கள் ஜோஷ்னிகா. இன்றைக்கி இதுதான் என்னோடய ஃபஸ்ட்டு வீடியோ. ஸோ நம்ம ஸ்வீட்டில் ஆரம்பிக்கலாமா? இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம பால் பாயாசம் பார்க்க போகிறோம். லெட்ஸ் சி. பாயாசத்துக்கு போடுற சேமியா, சர்க்கரை, முந்திரி, கிஸ்மிஸ், பால். முதல்ல கடாயை அடுப்பில் வச்சுக்கிறோம். இப்போ நம்ம நெய்யை ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம முந்திரி போடலாம். இப்போ கூட கிறிஸ்மஸ் போட்டுக்கலாம். இப்போ நம்ம பாயாச சேமியா போட்டுக்கலாம். பால் 2 டம்ளர் ஊற்றணும். நல்லா கிண்டிக்கணும். இப்போ நம்ம இது கூட 2 டம்ளர் தண்ணி ஊற்றணும். ரெண்டு டம்ளர் பால் ஊற்றுனீங்கன்னா 2 டம்ளர் தண்ணி ஊற்றணும். இதே 3 டம்ளர் பால் ஊற்றுனீங்கன்னா 3 டம்ளர் தண்ணி ஊற்றணும். இப்போ தண்ணி ஊற்றினதுக்கப்புறம் நல்லா கலரிக்கணும். பால் சுண்டுனதுக்கப்புறம் சர்க்கரை போட்டுக்கலாம். பால் சுண்டுற வரைக்கும் இப்படி கலரிக்கிட்டே இருக்கணும். இப்போ நல்லா பால் வாசம் வருதுங்க. சர்க்கரையை போட்டுக்கலாமா? இப்போ நம்ம 10 நிமிஷத்துக்கு லிட்டு போட்டு மூடி வச்சா சேமியா நல்லா வெந்துடும். இப்போதான் நல்லா வெந்திருக்கு. இப்போ நம்ம முந்திரி கிறிஸ்மஸ் போட்டு நல்லா கொதிக்க விடணும். இப்போ நம்ம பால் பாயாசம் ரெடி. இப்போ நம்மளோட சுவையான பால் பாயாசம் ரெடி. இப்போ நான் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். சூப்பராக இருக்குங்க. நீங்களும் இதை செஞ்சு பார்த்து கமெண்ட்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பாய்.